கரண்ட் பில் அதிகமாக வரதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது 2வது வீடியோ. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் போட்டு லூப்பிங் பண்ணியிருப்பாங்க. அந்த லூப்பிங் எல்லாத்தையும் நமக்கு தேவையில்லை, அதனால கலத்தி எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடு கொடுக்கணும், அதாவது மோட்டர் லைனை கனெக்ட் பண்ணணும். மேலே உள்ள கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கீழ் வீடை கனெக்ட் பண்ணணும், கீழே உள்ள கான்டாக்ட்ல மேல் வீடு கனெக்ட் பண்ணணும். அப்படி லைன் கொடுத்தாதான் நீங்க கீழ் வீட்டுக்கு வந்து கீழே அடிச்சீங்கன்னா வந்து கீழ் வீடு மோட்டர் ஒர்க் ஆகும், மேல் வீட்டுக்கு அடிக்கும்போது மேல் வீட்டுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து அப்படி சுவிட்ச் வந்து தலைகீழ வரும். இப்போ பாருங்க, கிளியரா தெரியும். இது ஆஃப். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ மேலே அடிக்கிறோம், மேலே அடிக்கும்போது கீழே தான் கனெக்ட் ஆயிருக்குது, பார்த்தா தெரியும். அதனால தான் வந்து கீழ் வீட்டுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம கீழே அடிக்கும்போது மேலே கனெக்ட் ஆகும். இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் ஆகுது. இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டு லைன் எப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா 2 சுவிட்ச் வச்சிருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நல்ல தண்ணி, ஒன்னு வந்து போர் தண்ணி. அதனால வந்து நம்ம 2 சுவிட்ச் வச்சிருக்கோம். கீழ் வீட்ல இருந்து 2 வயர் கொண்டு வரணும், ஃபேஸ் நியூட்ரல். அதே மாதிரி மேல் வீட்ல இருந்து 2 வயர் கொண்டு வரணும், ஃபேஸ் நியூட்ரல். நிறைய பேர் தப்பு பண்றது இதுல தான் தப்பு பண்றாங்க. என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா மேல் வீட்ல இருந்து 1 வயர் கொண்டு வராங்க, கீழ் வீட்ல இருந்து 2 வயர் கொண்டு வராங்க. நியூட்ரல் காமன் தானே, அதனால வந்து கீழ் வீட்ல இருந்த ஒயரே வந்து மேல் வீட்டுக்கும் வந்து நியூட்ரல் அடிச்சு விட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கரண்ட் பில் அதிகமாவே வரும். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, போஸ்ட்ல வந்து நியூட்ரல் காமன் தானே, அப்போ வீட்டுக்கு வரதும் காமன் தானே அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. உங்க மீட்டர் வரைக்கும் தான் அது காமன். மீட்டர்ல இருந்து அவுட்புட் வரது வந்து ஒரு ஃபேஸ் லைன் எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க அதுவும் ஒரு ஒயர். நியூட்ரல் வந்து காமன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த சுவிட்ச் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், நியூட்ரல் வந்து காமனா அடிக்க கூடாதுன்னு. இந்த சுவிட்ச் மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இந்த மாதிரி எஸ்எஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். கீழே கிடக்க வந்து டாப்பு பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு நல்ல தண்ணி, இன்னொன்னு போர் தண்ணி. இப்போ 3 வீடு இருக்கனால 3 எஸ்எஸ் வச்சிருக்கோம். நம்ம 3 வீட்டுக்குமே ஃபேஸ் நியூட்ரல் தனியா தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ கீழ் வீட்டுல உள்ளவங்க போர் தண்ணி வேணா போர் தண்ணி போட்டுக்கலாம், நல்ல தண்ணி வேணா நல்ல தண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா ரோட்டரி சுவிட்ச் டைப்ல வந்து சேஞ்சர் வருது, அந்த சேஞ்சர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.